Hello, welcome to Switlearn. My dear student, today என்ன கிளாஸ் பார்க்கலாம்னா லூப்பிங் ஸ்டேட்மெண்ட். லூப்பிங்ல என்னென்ன இருக்கு பார்ப்போம். லூப்பிங் ஸ்டேட்மெண்ட். லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா டெஃபினிஷன் கொடுக்குற பாருங்க. லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் in Java are used to repeat a block of code multiple times. அப்படின்னா என்னன்னா ஒரு கோடை ரிப்பீட்டடா ஒரு மல்டிபிள் டைம்ஸ் வந்து நம்ம என்ன பண்ண எக்ஸிக்யூட் பண்ணணும். அதுதான் வந்து லூப்பிங். லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் இன் ஜாவா ஆர் யூஸ்டு டு ரிப்பீட் a block of code in multiple times. Java provides several types of loops to handle different looping requirements. For example, mainly நம்ம என்ன பார்ப்போம்னா for do while loop, while for loop, do while. நெக்ஸ்ட் do while பார்ப்போம். அப்புறம் தான் for loop பார்ப்போம். நம்ம என்னோட இதுல நெக்ஸ்ட் for loop. for each லாம் இருக்கு. Then first one வந்து while கான syntax பார்ப்போம். while loopனா என்னன்னு பார்ப்போம். while loop first one. while loop அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா the while loop is used when the number of iteration is not known beforehand. முதல்ல நமக்கு எத்தனை டைம் லூப்ஸ் வந்து நம்பர் ஆஃப் ஐட்டரேஷன் போக தெரியாது. It depends upon the condition and depends upon on a condition. On a condition to check the condition before executing the loop body. அந்த பாடி ஆஃப் த லூப் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு முன்னால while loop வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ண கண்டிஷன் செக் பண்ணோம். அந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தா மட்டும்தான் இந்த லூப் பாடி வந்து பிளாக் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இதுக்கு சின்டாக்ஸ். while condition code to be executed. நம்ம என்ன கோட் போட போறோமோ அந்த code to be executed. ஓகே. ஸோ இதுல பாத்தீங்கன்னா இந்த கண்டிஷன் வந்து லூப்பிங்ல வந்து செவரல் டைப்ஸ், அதாவது லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் ஜாவா வந்து யூஸ் டு ரிப்பீட் a block of code multiple times. block of code multiple times நம்ம இது பண்ணணும். அப்ப நம்ம லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணோம்.
அதுல வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் லூப்பிங் ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கு. அதுல ஒண்ணு வந்து டூ வைல் ஃபார் லூப். வைல் தான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். இந்த வைல் லூப் வந்து இட்ஸ் யூஸ் டு வென் தி நம்பர் ஆஃப் ஹைட்ரேஷன் இஸ் நாட் நோன். அப்படின்னா என்ன, நமக்கு வந்து ஃபர்ஸ்டே தெரியாது ஹைட்ரேஷன் ஒர்க் ஆகும் பிஃபோர் அண்ட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி கண்டிஷன். நம்ம என்ன கண்டிஷன் கொடுக்குறோமோ கண்டிஷன் பொறுத்து தான் என்ன பண்ணோம் அந்த லூப் வந்து இப்போ 3 times or 4 times எக்ஸிக்யூட் ஆகும். இட் செக் தி கண்டிஷன் பிஃபோர் எக்ஸிக்யூஷன் ஆஃப் தி லூப் பாடி. சிம்பிள் பார்த்தீங்கன்னா வைல் கண்டிஷன் கோட் எக்ஸிக்யூட்டர் கோட் மீன்ஸ் இந்த கண்டிஷன் இஸ் ட்ரூனா கோட் இந்த பிளாக் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன பண்ணும் லூப்பிங் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இஃப் இட் இஸ் ஃபால்ஸ்னா வெளியே வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா எக்லிப்ஸ்ல போயிட்டு ப்ரோக்ராம் போடுவோம். அதுக்கு முன்னால என்ன ப்ரோக்ராம் அதில் போவோம் ப்ரோக்ராம் போடலாம். எக்லிப்ஸ் ஓப்பன் பண்ணிப்போம். இதுல வந்து ஃபைல்ஸ் ஓகே என்ன ப்ரோக்ராம் போடலான்னு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா write a program to print n natural numbers. n natural numbers என்ன, இப்போ என்னோட வேல்யூ 10 கொடுத்தா 1ல இருந்து 10 வரைக்கும் எனக்கு பிரிண்ட் ஆகும். இப்போ ஜாவா பேசிக் ப்ரோக்ராம்ல போயிட்டு எஸ்ஆர்பிக்குள்ள ஃபர்ஸ்ட் பேக்கேஜ்ல போயிட்டு நம்ம நியூ கிளாஸ் கிரியேட் பண்ணணும். சம் ஆஃப் பிரிண்ட் நேச்சுரல் நம்பர்ஸ் இல்லையா, டெஸ்ட் நேச்சுரல் நம்பர், டெஸ்ட் நேச்சுரல் நம்பர் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின். நம்ம முதல் மேனுவல் ஒர்க் அவுட் பண்ணுவோம். என்ன ப்ரோக்ராம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா print தி நேச்சுரல் நம்பர் n நேச்சுரல் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 1 2 3 டாட் டாட் n. நம்ம n எவ்வளவு கொடுக்குறோமோ அது எல்லாம் 1ல இருந்து 10 வரைக்கும் நேச்சுரல் நம்பர்ஸ் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகும் 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் 10 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். இப்போ இதுல நம்ம என்ன பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் இனிஷியல் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியலா ஐன்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறோம். இனிஷியல் வேல்யூ என்ன இங்க பாருங்க இந்த ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் சப்போஸ் நான் ஃபர்ஸ்ட் வந்து என்னோட வேல்யூ 10 கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. என்னோட வேல்யூ 10 அப்படி வச்சுக்கலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஐயோட வேல்யூ என்ன ஸ்டார்டிங் வேல்யூ என்ன 1. இப்போ வந்து இனிஷியல் வேல்யூ ஸ்டார்டிங் நம்பர் என்ன ஸ்டார்ட் வந்து எங்க ஸ்டார்ட் ஆகும் 1. அது நம்ம வந்து ஸ்டார்டிங் வேரியபிள் என்னன்னு வச்சுக்கலாம் ஐன்னு வச்சுக்கலாம். I equal to 1 எவ்வளவு இன்க்ரிமெண்ட் ஆகும் 1 1 இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்போ கண்டிஷன் எப்படி வரணும் I less than while I less than equal to n. அப்படின்னா என்ன 1 1 less than equal to 10 இந்த இடத்துல என்னது 1 ஐயோட வேல்யூ 1 1 less than equal to 10 அது வரைக்கும் எனக்கு லூப் போகணும் பிளாக். அதுல நம்ம என்ன பண்றோம் ஐய பிரிண்ட் பண்றோம். அதே மாதிரி ஐய பிரிண்ட் பண்ற மாதிரி ஐய வந்து நம்ம ஒன் ஒன்னா இன்க்ரிமெண்ட் ஆகணும். அதுக்கு வந்து ஐ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகணும்னா ஐ பிளஸ் பிளஸ் இது வந்து போஸ்ட் இன்க்ரிமெண்ட்னு சொல்லுவாங்க. நான் இந்த கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த டாபிக் இந்த வைல் லூப்ல முடிச்சதுக்கு அப்புறம் போஸ்ட் இன்க்ரிமெண்ட் ப்ரீ இன்க்ரிமெண்ட் தனியா ஒரு டாஸ்க் கொடுப்பேன். தனியா ஒரு டாஸ்க் கொடுப்பேன். ஐய இன்க்ரிமெண்ட் பண்ணணும் ஐய பிரிண்ட் பண்ணணும் அதாவது பிரிண்ட் ஐ கொடுக்கணும். இதுக்கு அப்புறம் நம்ம ஐஏ பிளஸ் பிரிண்ட் பண்ணணும். இப்போ என்ன ஐ வந்து ஒன்னுனா 1 less than equal to 10 ட்ரூவா இருந்துச்சுன்னா ஐஏ பிரிண்ட் பண்ணோம். ஐ இன்ட்டு ஐ பிளஸ் பிளஸ்னா இட் மீன்ஸ் என்ன மீன்ஸ் ஐ ஈக்குவல் டு ஐ பிளஸ் 1. ஐ தன்னைத்தானே என்ன பண்ணிக்கும் 1 1 இன்க்ரிமெண்ட் பண்ணும். ஸோ 1 + 1 ஆகும் 2 ஆகும். இந்த மாதிரி லூப் வந்து 10 டைம்ஸ் போகும். இது மேனுவல் தனியாக ப்ரோக்ராம் போட்டுருக்கோம். மேனுவல் இப்படி நான் போட்டு காட்டுறோம். அப்போ உங்களுக்கு நல்ல தெளிவாக புரியும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் இதுல 2 வேரியபிள் வேணும் n ஐ மட்டும்தான். இப்போ முதல்ல வந்து இன்ட் ஐ n ஸ்கேனர் கொடுக்குறோம். ஸ்கேனர் இன் ஈக்குவல் டு நியூ ஸ்கேனர் சிஸ்டம் டாட் இன். இப்போ இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் பண்றோமா தென் n கெட் பண்றோம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் println என்டர் n. I is equal இப்போ வந்து n equal to in dot next initial value assign பண்ண I is equal to 1.
இனிஷியல் இல்லாம ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஏன்னா வைல் லூப்ல எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றோம்? இது ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் இனிஷியல் இருக்கு, இன்க்ரிமெண்ட் இருக்கு, லாஸ்ட் கண்டிஷன். அப்ப எது இருக்கும்? I less than equal to n. So system dot out dot println I. So I plus plus add பண்றோம். அப்படின்னா என்ன சொன்னேன்? I equal to I plus 1 and ரைட். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்? இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். என்னோட 10 இருக்கு பாருங்க. இப்போ இது மேனுவல் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாமா? பாருங்க, இங்க போட்டு காட்டுறேன் மேனுவல் உங்களுக்கு ஸ்லாஷ் ஸ்டார். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன, இந்த while வரைக்கும் பாடி போடும். ஃபர்ஸ்ட் என்னப்பா, இனிஷியல் வேல்யூ I is equal to 1. என்னோட வேல்யூ கொடுத்துருக்கோம் n equal to 10. இப்போ n equal to 10 வச்சுட்டோம்னா, இப்போ n equal to 5 வச்சு போட்டு பாருங்க. 5 வரைக்கும் ஒரே நிறைய மேனுவல் போகும். 5 1 இருந்து 5 வரைக்கும் போட்டாங்க. அப்போ என்னோட வேல்யூ என்னது? 5. I equal to 1 இனிஷியல் வேல்யூ. ஃபர்ஸ்ட் இதுதான் இந்த பிளாக் தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா மேனுவல்ல போட போறோம். ஃபர்ஸ்ட் I less than equal to n. அடுத்த கண்டிஷன் அடுத்தது நம்ம இருக்குது பிளாக்ல I பிரிண்ட் பண்ணணும். I அடுத்தது என்ன இருக்கு? I plus plus. அப்படின்னா என்ன? I equal to I plus 1. I தனித்தானே இன்க்ரிமெண்ட் பண்ணும். ஸோ 1 less than equal to ஐயோட வேல்யூ 1, என்னோட வேல்யூ 5. எஸ் less than equal to 5. எஸ் ட்ரூன்னும் போது என்ன பண்ணும்? உள்ள வரும் லூப்ல, உள்ள இங்க கீழே வரும். இங்க இப்போ ஐயோட வேல்யூ என்ன போடுறோம்? 1 போடுறோம். லூப் என்ன ஆகும்? 1 பிரிண்ட் ஆகும். இப்போ I பிளஸ் பிளஸ்னா I தன்னைத்தானே என்ன இன்க்ரிமெண்ட் ஆகி 2 ஆகும். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த லூப் வந்து இப்போ இங்க லூப் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரிண்ட் பண்ண I இன்க்ரிமெண்ட் ஆனது மேலேயே கண்டிஷன் போய் செக் பண்ணும். ஃபால்ஸ் ஆகுது. அப்பதான் இந்த பிளாக் ஆஃப் த பிளாக்கை வந்து எக்ஸிட் ஆகி வெளியே வரும். 5 கொடுக்குறோம், ட்ரூ. இப்போ 2 பிரிண்ட் ஆகுது, 3 இன்க்ரிமெண்ட் ஆகுது. 3 லெஸ் தென் ஈக்குவல் டு 5. ஏன்னா என்னோட வேலை அப்படியே தான் இருக்கு, ட்ரூ. இப்போ 3 கொடுக்குறோம். இப்போ என்ன ஆகுது? 3 பிரிண்ட் ஆகுது, 4. அங்க உள்ள என்ன நடக்குதோ அந்த வைல் லூப் உள்ள என்ன நடக்குதோ அதை மட்டும் தான் என்ன பண்றேன்? எக்ஸ்பிளைன் பண்றேன். 4 லெஸ் தென் ஈக்குவல் டு 5, ட்ரூ. அதுக்கப்புறம் என்ன பண்ணும்? இது 4 ஆகும். அதுக்கப்புறம் என்ன பண்ணும்? இந்த 5 லெஸ் தென் ஈக்குவல் டு 5, ட்ரூ தான். இப்போ 5 பிரிண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் என்ன பண்ணும்? 6 கொடுக்குறோம். கொடுக்கும்போது திருப்பி லூப் கண்டிஷன் தான் போய் செக் பண்ணும். 6 லெஸ் தென் ஈக்குவல் டு 5 கொடுத்தோம்னா இது ஃபால்ஸ். இப்போ எக்ஸிட் லூப் போயிட்டு வெளியே வந்துடும். இதுதான் மேனுவல் வந்து புரிஞ்சிச்சுன்னா ஒயில் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் டாபிக் என்ன பண்ணா சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர். நியூல போயிட்டு கிளாஸ்ல போய் டெஸ்ட் சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின். இப்போ சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ்னா என்ன? நான் இங்க மேனுவல் வந்து இதுல போட்டு காமிக்கிறேன். இது வந்து சும்மா சொல்லலாம். அது என்ன ப்ரோக்ராம் மட்டும் போகும். டு ஃபைண்ட் சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர் அப்படின்னா என்னமா? இப்போ 1 plus 2 plus 3 plus டாட் டாட் பிளஸ் n அப்படின்னா என்ன? என்னோட வேல்யூ நான் 5 கொடுத்தனா 1 plus 2 plus 3 plus 4 plus 5 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும். 1 plus 2 நது 3, 3 plus 3 நது 6, 6 plus 4 10, 10 plus 5 15. ஓகே, இப்போ இதுல வந்து இப்போ இது சம் பண்ணலாம். இப்போ இதுக்கு என்ன ப்ராசஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இதுல ஐன்னு ஒரு வேல்யூ, இனிஷியல் வேல்யூ ஐ வந்து இருக்கு. ஐயோட வேரியபிள் யூஸ் பண்ணணும். இங்க ஐன்னு ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் n வேணும். அப்புறம் சம் வேணும். சம் எதுக்குன்னா ஆட் பண்ணி ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு லொகேஷன் வேணும்.
ஸோ அதுக்காக போடும். இங்க ப்ரோக்ராம் போடும். இப்போ இன்ட்டு ஐ கமா என் கமா சம் ஈக்குவல் டு 0ன்னு கொடுக்குறேன். ஏன்னா ஏன் கொடுக்கணும்னு நான் சொல்றேன், எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான் உங்களுக்கு புரியும். தென் ஸ்கேனர் இன் ஈக்குவல் டு நியூ ஸ்கேனர் சிஸ்டம் டாட் இன். இப்போ வந்து உங்களுக்கு இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணிட்டு தென் நம்ம இன்புட் செட் பண்ணணும். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் என்டர்ட் என் புக் பண்றோம். ஐ ஸ்டார்டிங் லொகேஷன் வந்து 1 தான். என்ன கண்டிஷனு 10 ஒயில் வந்து எது வரைக்கும் போகணும், அந்த ப்ராசஸ் ஆட் பண்ணணும். ஐ லெஸ் தேன் ஈக்குவல் டு என் தான் அந்த லூப். அதுல சம் ஈக்குவல் டு சம் பிளஸ் ஐ எதுன்னு ஆட் பண்ணணும், அது கொடுத்துருக்கேன். ஐ பிளஸ் பிளஸ் இது நான் மேனுவல் போடும்போது உங்களுக்கு புரியும். இப்போ 15 வரணும் இல்லையா? பாருங்க என்னோட வேல்யூ பண்ண n கெட் பண்ணது n ஈக்குவல் டு n டாட் நெக்ஸ்ட் இன்ட்டு அதுக்கப்புறம் சம்ம பிரிண்ட் பண்ணணும் இல்லையா? வெளியே வந்து சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் sum of natural numbers equal to plus sum. இப்போ என்னோட வேல்யூ என்ன பண்றேன், 5 கொடுக்குறேன், 15 வரும். இப்போ எப்படி போடுறது மேனுவல் பார்க்கணுமா? இதுல ஒய்க்கு மட்டும் தான் மேனுவல் பார்க்க போறோம் நம்ம. ஸோ ஐயோட வேல்யூ என்னது 1, என்னோட வேல்யூ என்ன 5. இப்போ கண்டிஷன் ஒயில் லூப்ல ஃபர்ஸ்ட் இந்த லைன் கண்டிஷன் 20th லைன்ல இருக்கு இல்லையா, இது கண்டிஷன் என்னப்பா? இங்க பாத்தீங்கன்னா ஐ லெஸ் தென் ஈக்குவல் டு என், ரைட்டா? அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், சம் ஈக்குவல் டு சம் பிளஸ் உள்ள பிளாக் இருக்குல்ல அதை போடணும். இதுக்கப்புறம் என்ன பண்றோம், ஐ பிளஸ் பிளஸ் ஐ தன்னைத்தானே இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் எடுத்துன 1 லெஸ் தென் ஈக்குவல் டு 5 ட்ரூவா இல்லையா? ட்ரூ தான், எஸ். இப்போ ட்ரூன்னு வரும்போது இங்க நம்ம என்ன பண்றோம், உள்ள வந்துருச்சு. ட்ரூனா பிளாக் உள்ள வரும், இந்த இதுக்குள்ள வரும், இந்த கண்டிஷன் பண்ணும். ஆல்ரெடி சம் ஈக்குவல் டு சம் பிளஸ் 0 நான் எது இருக்கேன், சம்மோட வேல்யூ என்ன 0, 0 பிளஸ் ஐயோட வேல்யூ என்ன 1, 0 பிளஸ் 1 என்ன 1. நான் வந்து 0ன்னு கொடுக்கலன்னா சம் வேல்யூ என்ன வேல்யூ எடுத்து அசைன் பண்ணோம். ஸோ அது வந்து அதுக்கு எரர் காமிக்கும். கொடுக்காம விட்டுட்டோம் அப்படின்னா இங்க பாருங்க, ப்ரோக்ராம்ல போட்டு காட்டுறோம் என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். பாருங்க எரர் கொடுக்குதா? ஏன்னா என்ன சொல்லியிருக்கு இங்க பாருங்க, இங்க நான் கொடுக்கலன்னு இங்க பாருங்க சம் எதனோட வேல்யூ எடுத்து இங்கே எரர் காமிக்குது பாருங்க. இந்த ரெட் கலர் லைன் வருதா, எதுக்கு? இது சம் என்ன வேல்யூ இனிஷியலைஸ் பண்ண அந்த வேல்யூஸ், இல்ல ரீநேம் பண்ணு, இல்ல ரீநேம் இன் ஒர்க் ஸ்பேஸ், ஏதாவது ஒன்று சொல்றேன். இனிஷியலைஸ் வேரியபிள்ஸ் சம் ஈக்குவல் டு 0னாவது அசைன் பண்ணணும்னு சொல்லி சேஞ்சஸ் பண்ணும்போது இங்க நம்ம என்ன பண்றோம், சம் ஈக்குவல் டு இனிஷியலைஸ்டு வேரியபிள். இனிஷியலைஸ் பண்ணாதான் உங்களுக்கு என்ன பண்ணும், பண்ணலாம். இப்போ ரன் பண்ண பிரச்சனை வராது. 5 கொடுத்தா 15, 10 கொடுத்தா 55 வரும். அது பார்த்துக்கலாம் அடுத்த கண்டிஷன்ஸ். இப்போ வந்து ஐ இஸ் ஈக்குவல் சம் ஈக்குவல் சம் பிளஸ் ஐ. இப்போ அடுத்த லைன்ல என்ன இருக்கு, இந்த லைன்ல என்ன இருக்கு, ஐ பிளஸ் பிளஸ் இருக்கு. ஸோ ஐ தன்னைத்தானே இன்க்ரிமெண்ட் ஆயிக்கும் இல்லையா? ஐ பிளஸ் பிளஸ்னா என்ன, ஐ ஈக்குவல் டு ஐ பிளஸ் 1 அப்படின்னா என்ன, ஐ ஈக்குவல் டு ஐ பிளஸ் 1. ஆனால் தான் ஐயோட வேல்யூ என்னது ஆல்ரெடி 1 கொடுத்துருக்கோம். ஸோ 1 ஈக்குவல் டு 1 plus 1 equal to 2. Initialize ஆயிடுச்சா? நெக்ஸ்ட் வேல்யூ ஆட் ஆயிடுச்சா? 2 less than equal to 5. ட்ரூவா? எஸ். இப்போ சம் வேல்யூ இப்போ என்ன இருக்குமா, இப்போ இங்க பாத்தீங்கன்னா 1 இருக்கு சம்மோட வேல்யூ, அதுதான் எடுத்துக்கோ. 1 பிளஸ் ஐயோட வேல்யூ என்ன 2. ஸோ 1 பிளஸ் 2 வரும், சம்மோட வேல்யூ இப்போ 3 ஆயிடுச்சு.
இப்போ என்ன ஆகும், இங்க வாங்க, இங்க வந்து சம் ஈக்குவல் டு இது I ஈக்குவல் டு I பிளஸ் 1 இல்லையா, ஐயோட வேல்யூ என்ன 2, 2 பிளஸ் 3 ஆயிடுச்சு 3. ஓகே, 3 லெஸ் தென் ஈக்குவல் டு 5. ஸ்கிப் பண்ணாம வீடியோ பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும், சும்மா ஓட்டி விட்டீங்கன்னா வேஸ்ட். இப்போ 3 பிளஸ் 1 சம்மோட வேல்யூ என்ன 3. 3 பிளஸ் என்ன இருக்கு, ஐயோட வேல்யூ என்ன இருக்கு 3. 3 பிளஸ் 3 என்ன இருக்கு 6. சரி, தென் ஆல்ரெடி என்ன இருக்கு, ஐல என்ன இருக்கு வேல்யூஸ் 3 இருக்கு. அப்போ 3 பிளஸ் 1 என்ன ஆகும் 4 ஆகும். அப்புறம் 4 லெஸ் தென் ஈக்குவல் டு 5. ட்ரூவா, எஸ். இப்போ 4 பிளஸ் 1 என்ன ஆகும், சாரி சம்மோட வேல்யூ என்னது 6, ஐயோட வேல்யூ என்ன 4. 6 பிளஸ் 4 என்ன வரும் 10. ஓகே, தென் நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன, ஐ தன்னைத்தானே இன்க்ரிமெண்ட், ஆல்ரெடி ஐயோட வேல்யூ 4 இருக்கு, 4 பிளஸ் 1 என்னாச்சு இப்போ 5 ஆச்சு. ஸோ நெக்ஸ்ட் கண்டிஷன் செக் பண்ணும், லூப் போயிட்டே இருக்கு, பிளாக் 5 லெஸ் தென் ஈக்குவல் டு 5, இதுதான் உள்ள பிளாக் எக்ஸிக்யூட் ஆயிட்டு இருக்கும். ட்ரூனா ஆல்ரெடி சம் வேல்யூ என்ன 10, 10 பிளஸ் 5, 10 பிளஸ் 5 ஏன்னா ஐயோட வேல்யூ 5, இப்போ 15 ஆச்சு. ஓகே, தென் இப்போ என்ன பண்ணும், திருப்பி ஐயை தான் இன்க்ரிமெண்ட் பண்ணும், ஐயோட வேல்யூ என்ன ஆல்ரெடி 5 இருக்கு, 5 பிளஸ் 1 6 ஆயிடும், 6. Then automatically 6 less than equal to 5, true or false or false. So entire loop, while loop என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்கா எக்ஸிட் ஆகி வெளியே வந்துடும். அப்ப நம்ம அடுத்தது என்ன கொடுத்துருக்கோம், sum of natural number equal to sum of natural number equal to numbers equal to என்ன கொடுத்துருக்கோம், சம்னு கொடுத்துருக்கோம். சம்மோட வேல்யூ என்ன இருக்கு இப்போ 15 இருக்கு, அதுதான் போகும். ஸோ இப்போ ஓகேவா, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, தென் இதுக்கு ஃபேக்டோரியல் ஆஃப் n நேச்சுரல் நம்பர்ஸ் அது பார்ப்போமா. கிளாஸ் டெஸ்ட் ஃபேக்டோரியல் ஆஃப் n நேச்சுரல் நம்பர். இப்படின்னா என்ன, 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 4 இன்ட்டு 5, அந்த மாதிரி என்னோட வேல்யூ 5 கொடுத்து 5 வரைக்கும் போகும். நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்லாஷ் ஸ்டார் 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3 டாட் டாட், இதுக்கு வந்து பேர் என்ன ஃபேக்டோரியல், ஃபேக்டோரியல் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னா என்ன. ஸோ என்னோட வேல்யூ 5 கொடுத்தா 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 4 இன்ட்டு 5, 1 இன்ட்டு 2 2, 2 3s are 4s are 24, 24 5s are 120 ரிசல்ட் வரும். இதுல நம்ம என்னென்ன வேரியபிள் கொடுக்கணும், ஐன்னு ஒரு வேரியபிள் ஸ்டார்டிங்கு, அப்புறம் வந்து n கெட் பண்ணணும், n ஒரு வேரியபிள் இருக்கு n கெட் பண்ணோம், அதுக்கப்புறம் ஃபேக்டர், அதாவது ஃபேக்டோரியல ஸ்டோர் பண்றது ஃபேக்ட்னு ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணும். இப்போ இதுக்கு ஃபேக்ட் இனிஷியலைஸ் பண்ணுவோம், சம்முக்கு வந்து 0 கொடுத்தோம், ஏன்னா அது சம்னா ஆட் பண்றோம். ஃபேக்டோரியல்ன்றது மல்டிப்ளை பண்றதுனால 0 கொடுத்தா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ஜீரோவோட எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணாலும் இட் பிகம் 0. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும், ஃபேக்ட் ஈக்குவல் டு 1 ப்ரோக்ராம் போடுவோம் நம்ம. int i, n, fact. இப்போ நான் ஃபேக்ட் என்ன கொடுக்க சொல்லு 1 கொடுக்கலன்னா ஃபேக்ட் ஈக்குவல் டு ஃபேக்ட் இன்ட் ஐ தான், அது தானே. ஏன்னா நமக்கு வந்து இனிஷியலைஸ் பண்ணி ஆகணும். ஸ்கேனர்
in equal to new scanner. In object. System dot in. நீங்க ஸ்கேனர்னா என்ன, இன்னா என்ன, நியூனா என்ன, இதெல்லாம் திருப்பி பார்க்கலாம். என்னோட ஃபர்ஸ்ட் செஷன்ல இருந்து லாஸ்ட் செஷன் வரைக்கும் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து ஜாவாவோட ஃபுல் ஃப்ளோ தெரியும். கிளியரா இது பேட்டர்ன்ல படிச்சுன்னா 100% உங்களுக்கு ஜாவா ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ சிஸ்டம் டாட் அவுட் டாட் println என்டர் n n equal to in dot next அப்புறம் ஐயோட வேல்யூ என்ன கொடுக்கணும், 1 கொடுக்கணும். அதேதான் செமிகோலன் கொடுக்க மறந்துட்டேன் பாருங்க. while I less than equal to n. இப்போ இதுல என்ன பண்ணலாம், fact equal to fact into I பிளஸ் பண்றதுக்கு மல்டிப்ளை பண்றோம். இங்க 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணியிருந்தோம்னா ஜீரோவோட எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணாலும் become 0. That's why we are initializing fact equal to 1. Okay. I plus plus increment பண்றோம். System dot out dot println factorial of n natural numbers plus n. See fact. இப்போ மேனுவல் போடுவோம். ரன் பண்றதுக்கு முன்னால மேனுவல் போட்டுருவோம். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு ஐயோட வேல்யூ 1, என்னோட வேல்யூ என்ன கொடுத்துருக்கோம், 5 கொடுத்துருக்கோம். நம்ம இங்க கூட இனிஷியலைஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. இங்கே கூட ஐ ஈக்குவல் டு என்ன பண்ணிக்கலாம், நம்ம 1 கொடுத்துக்கலாம். அப்புறம் என்ன பண்ணோம், ஐ லெஸ் தென் ஈக்குவல் டு I less than equal to n. அப்புறம் fact equal to fact into I plus plus. இப்போ உங்களுக்கு 1 less than equal to 5 ட்ரூ இல்லையா. ஃபேக்டோட வேல்யூ என்ன, 1. 1 இன்டூ ஐயோட வேல்யூ 1. 1 இன்டூ 1 ஃபேக்ட் ஆகும் 1 ஆகும். ஸோ இங்க 0 போட்டா 0 வந்துடுறதுனால தான் நான் வந்து என்ன பண்ணேன், ஐயோட வேல்யூ ஃபேக்டோட வேல்யூ 1 கொடுத்தேன். I பிளஸ் பிளஸ்னா I ஈக்குவல் டு I பிளஸ் 1 இல்லையா. ஸோ 1 பிளஸ் 1 என்ன வந்திருக்கும், 2 வரும். இங்க I என்ன சொல்ல, இது R I ஈக்குவல் டு I பிளஸ் 1 எல்லாம் ஒண்ணுதான். ஸோ தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறோம், இந்த இடத்துல என்ன பண்ணுவோம் பாத்தீங்கன்னா 1 பிளஸ் 2 ஈக்குவல் டு 1 பிளஸ் 1. இப்போ 2 லெஸ் தென் I is equal to I plus 1 என்னும்போது 1 plus 1 2 வந்துச்சு. 2 less than equal to 5 இது true. அப்புறம் 2 plus 1 சாரி ஃபேக்டோட வேல்யூ 1, ஐயோட வேல்யூ 2. 1 into 2 2. இப்போ தென் ஐயோட வேல்யூ என்னப்பா 2 plus 1 இப்போ என்ன வரும் 3. 3 ஆயிடுச்சு. 3 less than equal to 5. இதுவும் ட்ரூ இல்லையா. ஆல்ரெடி ஃபேக்ட்ல என்ன இருக்கு, 2 இருக்கு. 2 into ஐயோட வேல்யூ என்ன, இப்போ 3. 2 3s are என்ன 6. Then already I value 3. 3 plus 1 4. So after 4 less than equal to 5. True. Already 6 இருக்கு ஃபேக்ட்ல. 6 into 4 24. Then 4 இருக்கு ஐயோட வேல்யூ. 4 plus 1 5.
So 5 less than equal to 5 true. So 24 into 5. So 120. Okay, wow. Then 5 plus 1. 6 less than equal to 5. False. For next line, automatically என்ன பண்ணும்? Exit this loop. Exit at a loop. So next வந்து என்ன பண்ணும்? உங்களுக்கு next என்ன கொடுத்திருக்கோம்? Factorial of n natural numbers. Numbers equal to n answer factored with 120. Okay. So உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் இருக்கு while எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்ட்டு. இதே whileல வந்து ரிவர்ஸ் நம்ம டு பிரிண்ட் நேச்சுரல் நம்பர்ஸ் இன் ரிவர்ஸ் ஆர்டர். என்னோட 10 10 9 8 இந்த மாதிரி வரணும். அதை போட்டுருவோம். அது லாஸ்ட் ஒரு ப்ரோக்ராம் போட்டுருவோம் whileல. நெக்ஸ்ட் டுமாரோ வந்து do while ஸ்டார்ட். எல்லா do while போடுவோம். வேற ஏதாவது ப்ரோக்ராம்ஸ் போட்டு டெஸ்ட் reverse print reverse the natural number. Reverse natural numbers. Public static void main. இப்போ அப்படின்னா என்னப்பா நம்ம கொடுக்கும்போது என்னோட வேல்யூ 10 5 கொடுத்தோம்னா 5 4 3 2 1 கொடுத்தாங்க. இப்படிதான் வரும். அப்ப இனிஷியல் வேல்யூ என்னது? n தான். கரெக்டா? என்னோட வேல்யூ அப்போ வந்து என்னது 5 இனிஷியலா எடுத்துக்கணும். அப்போ வந்து இதுல என்ன வந்து ஐ என்ன பண்ணும்? ஒவ்வொன்னு இதுல இன்க்ரிமெண்ட் ஆகணுமா டிக்ரிமெண்ட் ஆகணுமா? இதுல டிக்ரிமெண்ட் ஆகணும். அப்போ ஐன்னு ஒரு வேரியபிள் வச்சு ஐய வந்து மைனஸ் பண்ணணும். ஐ ஈக்குவல் டு என்ன வந்து என்ன பண்ணிக்கலாம்? டிக்ரிமெண்ட் பண்ணிக்கலாம். என்ன பண்ணிக்கலாம்? டிக்ரிமெண்ட் பண்ணணும். ஐயே தேவையில்லை. என்ன டிக்ரிமெண்ட் பண்ணிட்டு என்ன பிரிண்ட் பண்ணிட்டே வந்தா போதும். நம்ம ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும்? n 1 ஆகும்போது ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஒரே வேரியபிளே போதும் ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும். இப்படின்னா என்ன? இப்போ n மைனஸ் மைனஸ்னா n ஈக்குவல் டு n மைனஸ் 1. இப்போ இதுல ஒன்னொன்னா டிகிரி என்னோட வேல்யூ என்ன 5. 5க்கு அப்புறம் 4 ஆகணும், 3 ஆகணும், 2 ஆகணும், 1. இப்போ ஐன்றதே தேவையே இல்லை இந்த ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும். ஒரே வேரியபிளே முடிச்சிடும். பாருங்க இன்ட் n. Scanner in new system.in. System.println enter n. n equal to உள்ள போயிடுங்க. ஏங்க க்ளோஸ் பண்ணிட்டீங்க. டூம் க்ளோஸ் பண்ணுமா? in dot next enter. ஓகே. இப்போ கண்டிஷன் என்னன்னா இதுல n greater than equal to 1 வரைக்கும் இது லூப் பண்ணும். பிகாஸ் பிக்கஸ்ட் நம்பர் வந்து கீழே nல இருந்து கீழே வரணும், 1 வரைக்கும் வரணும். ஸோ ரிவர்ஸ் ஆர்டர்ல அதனால லெஸ் than equal என்ன பண்ணும்? greater than equal to ரிலேஷனல் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணோம். print system dot out dot println n. ஸோ n minus minus மீன்ஸ் என்ன? n equal to n minus 1. n தன்னைத்தானே டிக்ரிமெண்ட் பண்ணும். இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராம் போட போறோம்.
5 கொடுக்குறோம் பாருங்க. 5 4 1 5 4 3 2 1 வருது. இப்போ வந்து n equal to 5 கொடுத்துருக்கோமா. இப்போ என்ன கண்டிஷனு, n greater than equal to 1. அப்புறம் என்ன பிரிண்ட் பண்றோம், n மைனஸ் மைனஸ். இட் மீன்ஸ் என்ன உங்களுக்கு, ஆர் n equal to n minus 1. 5 greater than equal to 1. True. 5 print. என்னோட வேல்யூ என்ன 5. 5 தனித்தானே மைனஸ்னா 5 minus 1 4. 4 greater than equal to 1. 4. 4 minus 1. 3. 3 greater than equal to 1. True. 3. 3 minus 1. 2. So next, 2 greater than equal to 1. True. 2. 2 minus 1. 1 greater than equal to 1. True. 1 ஆயிடுச்சு. 1 minus 1 minus 0. இப்போ 0 greater than equal to 1. False. False என்ன ஆகும், exit this loop. Automatically exit. ஓகே, கிளியரா வைல் லூப் உங்களுக்கு தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் கிளாஸ்ல டூ வைல் ஸ்டார்ட் பண்றேமா. டூ வைல் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம வந்து வேற வேற ப்ரோக்ராம் தான் நான் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுவேன். ஸோ ஒவ்வொரு நாள் டாஸ்க்கு ஒரு 3 to 4 ப்ரோக்ராம்ஸ் வந்து நியூ டாபிக் நியூ ப்ரோக்ராம்ஸா பார்ப்போம். அப்பதான் ப்ரோக்ராமும் உங்களுக்கு லாஜிக்கும் புரியும். அதே டைமுக்கு வந்து வைல் டூ வைல் ஃபார் எல்லாம் வந்து லூப் ஸ்டேட்மெண்ட் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ அதெல்லாம் கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச். பார்ப்போம் நெக்ஸ்ட் கிளாஸுக்கு. நெக்ஸ்ட் செஷன்ல டூ வைல் ஸ்டார்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.